والصلاة والسلام على سيدنا أشرف الأنبياء خاتم النبيين ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உண்டாவதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் பரக்கத்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், சத்திய சகாபாக்கள் மற்றும் இந்த தீனை இவ்வுலகம் வரை நிலைநிறுத்த பாடப்படக்கூடிய உலமாக்கள், அந்த கல்வியை கற்றுக் கொண்டு கொண்டிருக்கிற மாணவர்கள், ஜமாத்தல் ஆகியவர்கள் என்கிற அனைவரும் மீது உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமிக்க சகோதரர்களே, இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள். உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்ற நபிமொழி வாக்கிற்கு இணங்க அந்த மிகச்சிறந்த ஒரு கல்வியாகிய குர்ஆனை மனித குலத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அந்த மாமரையை கற்று தேர்ந்தவர்களும் கற்றுக்கொள்ள இருப்பவர்களும் சந்தித்து அந்த நிகழ்ச்சி ஒரு இன்பமான நிகழ்ச்சி தற்போது துவங்கப்பட இருக்கிறது. குர்ஆன் ஓதுவது என்பது வெறும் இவர்கள் 5 வருடம் இந்த பிள்ளைகள் குர்ஆனை மட்டும் ஓதவில்லை. அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அந்த விஷயங்கள் என்ன, அதற்கு தெளிவடையாக விரிவடையாக இருக்கக்கூடிய அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை ஆகிய இந்த விஷயங்களை தஜ்வீதாகவும், ஹதீஸாகவும், சுன்னத்தாகவும், கொள்கையாகவும், சட்டமாகவும், இஸ்லாமிய வரலாறாகவும், நல்லது எளிய மார்க்கமாகும் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களும் புராண விஷயங்களை கற்றுக்கொண்டவர்கள் 5 வருடம் முடித்த மாணவர்கள். ஆனா இவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். இப்போது அவர்கள் திருக்குர்ஆனை வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொண்டு துவங்கியிருக்கிறார்கள். அடுத்து இந்த வாழ்க்கை நெறி என்ன என்பதை தெரிவதற்கான 2ஆம் வகுப்பு மாணவர்கள் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆக இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஜமாத் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நம் அனைவருடைய வருகையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வாராக என்று வாழ்த்து வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி